கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த மத்தேயு ஆலயத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் நாம் அதிகமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை நேரத்திலே திரவியபுரம் பரிசுத்த லூக்கா ஆலயத்திலே இதே வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த காலை வேளையிலும் நாம் கண்காணியை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். கண்காணியினுடைய கடமைகள் அல்லது டியூட்டிஸ் ஆஃப் எ பாஸ்டர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பிரசங்கம் மற்றும் போதனை செய்தல், இரண்டாவதாக மந்தையை மேய்த்தல், மூன்றாவதாக ஆன்மீக ஆலோசனை வழங்குதல் என்ற தலைப்பிலே குறிப்பாக ரோமாபுரியார்கள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக விதமான ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, பிரார்த்தனை மற்றும் பரிந்துரை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சப்ளிகேஷன்ஸ், பிரேயர், இன்டர்செசரி பிரேயர் அண்ட் பிரைசிங் அன்டு தி லார்ட் என்ற அந்த ஜெபங்களை குறித்து, ஜெபத்தின் விதங்களை குறித்து நாம் அதிகமாய் தியானித்தோம். ஐந்தாவதாக விசிட்டேஷன் அண்ட் அவுட்ரீச் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆலயம் சார்ந்த பணிகளை குறித்து நாம் தியானித்தோம். குறிப்பாக a pastor should have a tunnel vision. A pastor as well as the church should have the tunnel vision. சுரங்க தரிசனத்தை பெற்றிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, the pastors as well as the church should have the vision like Christ-like vision. ஒருவேளை இயேசு கிறிஸ்து கொண்ட தரிசனத்தை நாம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். Church should reach the unreached place. Church should reach the unreached people என்று சொல்லி பரிசுத்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வசனங்களிலே நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். இன்றைக்கும் ஆறாவதாக லீடர்ஷிப், வழிகாட்டுதல் மற்றும் சீஷத்துவம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொன்னபோது, நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஒரு பொறுப்பை நாம் ஒரு மனிதனிடத்திலே கொடுக்கின்ற பொழுது அவன் உண்மை உள்ளவனா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவனா என்பதை அறிந்து நாம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதற்காக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே கொர்நேலியு ஒரு தரிசனம் கண்டார். அந்த தரிசனத்தின்படி பேதுருவை அழைத்து வரும்படியாய் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் பக்தி உள்ளவனை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தி நிறைந்தவர்களிடத்திலே கொர்நேலியு பொறுப்பை கொடுப்பதை நாம் இங்கே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இஸ்ரவேலை பேர் சொல்லி அழைத்து
அவனுக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்து ஆலயத்தின் பணிமுட்டுக்கள் எவ்வாறாக செய்யப்பட வேண்டும் என்று யூகித்து செய்கிற சகலவித கிருபையினாலே பெசலேயேலை நிரப்பியிருந்தார் என்பதை பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எண்ணாகமம் 14:24 நாம் வாசிக்கின்ற பொழுது, காலேப்புக்குள் தேவ ஆவி இருந்தமையினால் காலேப் அவர்கள் வேவு பார்த்து வந்து அந்த தேசத்தை, கானான் தேசத்தை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்டியன் லீடர்ஷிப் என்பது ஏதோ வருவது அல்ல. நம்முடைய சபை காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அநேக இடங்களிலே போட்டி போடுகிறார்கள். சில இடங்களிலே போட்டியின்மையின்றி ஒருவேளை வேதத்தின் அடிப்படையிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இதை எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதன் சபையிலே கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால் அவன் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனிதனாக காணப்பட வேண்டும். எனவேதான் கொர்நேலியு தேவ பக்தி உள்ள ஒரு போர் சேவகனிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்தான். பேதுருவை அழைத்து வருகின்ற பொறுப்பு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. பெசலேயேல் ஆலயத்திலே என்னென்ன செய்யப்பட வேண்டும், எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்தபடினாலே அவன் அதை சிறப்பாய் செய்தான். காலேப், யோசுவாவும் காலேப்பும் தேவ ஜனங்களை நடத்தி செல்லுகிற அந்த லீடர்ஷிப்பிலே அவர்கள் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, காலேப் வேறே ஆவியை உடையவனாக என்று நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே அவர்களிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைப்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 11 வார்த்தையிலே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லுகிறார். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தீவிரமாய் செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை சந்தை வெளிகளிலும் சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவித்து இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற அந்த அனுபவத்திலே நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை நான் 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். 3ஆம் என்று சொன்ன பொழுது அங்கே தூதர்கள் பேசுகின்ற பாஷைகளை, சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு லீடர்ஷிப்புக்கு அல்லது கர்த்தருடைய சபையிலே சிறப்பாய் பணியாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவரால் ஆளுகை செய்யப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு பெரிய அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், என்னை போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 28:19 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொன்னார். ஒருவேளை சபை என்பது ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே கடந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக, மிக தெளிவாக கற்றுக் கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, எல்லா மனிதரையும், எல்லா தேசத்து மனிதர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றி அல்லது உபதேசம் பண்ணி நற்செய்தியை அறிவித்து
அவர்களும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 28, 29 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னும் பவுல் சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஒரு கர்த்தருடைய சபை அல்லது கர்த்தருடைய விசுவாசிகள் குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு என்று சொல்லுகிறார். மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ அனுபவத்தை பார்க்கிறோம். சிலர் ஆவிக்குரிய அனுபவத்தில் எழும்பி பிரகாசிப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே உங்களை நான் நிறுத்தும்படிக்கு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஒருவேளை லீடர்ஷிப் மற்றும் சீஷத்துவம் என்பது ஒரு மனிதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்குகின்ற அந்த பணியிலே பல நாட்கள் உபவாசம், பல நாட்கள் பட்டினி, பல நாட்கள் பலவீனங்கள் என்று சொல்லி இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நமக்கும் எழுதி வைத்திருக்கிறார். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். உபதேசம் என்ற வார்த்தை ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்குள் பலமாய் காணப்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை உடைய ஜீவ வார்த்தைகள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இயேசு அநேக விசை ஆலயத்திற்கு சென்று உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதிலே ஒரு உபதேசம் என்னவென்றால், நீ காணிக்கை செலுத்த வரும்போது அங்கே உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு என்று நீ எண்ணுவாயானால் உன் காணிக்கை எங்கே வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரமாகிவிட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் என்றைக்குமே மனிதர்களுக்குள்ளே ஒரு இணக்கம், மனிதர்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான உறவு, மனிதர்களுக்குள்ளே அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடாமல் அன்பிற்கும் இணக்கத்திற்கும் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். 29ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்குகிறபடினாலே, கிறிஸ்துவின் வல்லமையினாலே நான் பலப்பட்டு இருக்கிறபடினாலே, அந்த வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று அந்த உறுதியிலே நான் நிலைப்பட்டவனாக காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் பொறுப்பை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அதிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருவேளை ஒரு கர்த்தருடைய சபை கிறிஸ்து இயேசுவுக்குள் வளருகிறதாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படுகிறதாக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய திடநம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே
இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் அதிகமாய் பெற்றிருக்கிறோமா? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பலமாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய கிருபையை பெற்ற ஜனமாய், எப்படி பெசலேலை ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பினாரோ, எப்படி காலேபுக்குள் விசேஷித்த ஆவி, தேவ ஆவி இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் அதிகமாய் பெற்றிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னபோது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிரப்பப்படுதல் அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எல்லாருக்கும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யாவருக்கும் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேத வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் சபையிலே ஒரு முக்கிய பொறுப்பை உடையவர்களாக காணப்படலாம். அந்த பொறுப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல லீடர்ஷிப் அல்லது கொர்நேலியுவை போன்ற ஒரு தேவ மனிதர்களாய் சீஷத்துவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் இதிலே குறை உள்ளவர்களாக நம்மில் அநேகர் காணப்படுகிறோம். சிலர் இயேசு கிறிஸ்துவுக்காக பலமாய் காணப்படுகிறீர்கள். சிலர் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிறீர்கள். ஆனால் அநேகர் நாம் இவ்விதமான ஒரு நற்குணங்களை அல்லது கர்த்தருடைய ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவங்களை நம்மில் அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சீஷத்துவம் உடையவன் அல்லது ஒரு வழிகாட்டுதலை உடையவன், லீடர்ஷிப்பை உடையவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை பெற்ற தேவ ஜனமாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்மில் அநேகர் குறைவுள்ளவர்கள் என்று நான் சொன்னது போல, நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தாரும். ஒரு கொர்நேலியுவை போல அவனிடத்திலே சேவித்த ஒரு போர் சேவன், தேவ பக்தி உள்ளவனாய் காணப்பட்டானே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்குள்ளே காணப்பட்ட அனுபவம், பெசலேயலை நிரப்பின அனுபவம், காலேபுக்குள் வேறு ஆவி இருந்த அந்த அனுபவம் எங்களுக்கும் வேண்டும் ஆண்டவரே என்று நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். குறிப்பாக கண்காணிகளை அல்லது அப்போஸ்தலர்களை, போதகர்களை, மேய்ப்பர்களை, தீர்க்கதரிசிகளை, எவாஞ்சலிஸ்ட்களை நிரப்புகிறார். அவர்கள் கர்த்தருக்காக பலமாய் செயல்படுகிறார்கள் என்பதை பரிசுத்த வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறோம்? நான் ஒரு பெசலேயை போல அல்லது ஒரு காலேபை போல அல்லது ஒரு கொர்நேலியுவை போல தரிசனம் காண்கிறவர்களாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை சிந்தித்து செயல்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை வேளையில பரிசுத்த பந்திக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆவியானவரே, எனக்கும் இப்படிப்பட்ட கிருபையை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களை நிரப்புவார். அவர் உங்களை நிரப்புகின்ற பொழுது அவருக்கு ஏற்ற பாத்திரமாய், கனம் பொருந்திய பாத்திரமாய், தேவன் விரும்புகின்ற ஒரு நபராய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற ஒரு விசுவாசியாய் நீங்கள் மாறி விடுகிறீர்கள். உங்களை கண்டு பரலோகம் சந்தோஷப்படுவதை நாம் காண முடியும். இந்த காலை வேளையில் ஒரு விஷயம், நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும்.
ஆண்டவரே, ஒரு நல்ல லீடர்ஷிப் உடையவர்களாக, நல்ல ஒரு சீஷத்துவம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட, குறிப்பாக மந்தையை மேய்க்கிறவர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், எவாஞ்சலிஸ்டுகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றவர்களாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வார்த்தை ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய மாளிகையாய் உண்மை கட்டி எழுப்பப்படுவர்களாக மாற்றிவிடும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபை இந்த கர்த்தருடைய பரிசுத்த சபைகளிலும் பலமாய் காணப்படும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். திவ்ய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய சபையிலே இவர்கள் வந்த நோக்கம் உமக்குள்ளாக பலமாய் நிறைவேற கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீரார். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.